அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். இது பொலிட்டிக்கல் சயின்ஸில் இது ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. இந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படிங்கிறதுல முக்கியமான கீவேர்ட்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு. ஜஸ்ட் இதை நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், சரிங்களா? இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி எல்லா டாப்பிக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அதில் PDF இருக்கும், கீழே டவுன்லோட் பண்ணி படிங்க, சரிங்களா? ஓகே, இப்போ சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன்னா என்ன அப்படின்னா, நம்முடைய தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் இந்தியாவில் 2 டைப் ஆஃப் கமிஷன் இருக்குது. சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன். இந்த கமிஷனை உருவாக்குனதுக்கான மைய கருத்து என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டோட டிரான்ஸ்பரன்சியை சிட்டிசன்ஷிப், அதாவது நமக்கு தெரிவிக்கணுங்கிறதுனா இதை உருவாக்கியிருக்காங்க. இது எப்போ உருவாக்குனாங்க, இது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது, யார் இதில் இருக்கா, இதெல்லாம் தான் இந்த கமிஷனை பற்றி நம்ம படிக்க போகிறோம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், RTI ஆக்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தகவல் உரிமை அறியும் சட்டம், சரிங்களா? 2005 வந்துச்சு. இந்த ஆக்ட் மூலியமா நம்ம எந்த கவர்மெண்ட்ல இருக்க எந்த விஷயங்களை வேணாலும் கேட்டு இன்ஃபர்மேஷன் வாங்கிக்க முடியும். ஆனால் சில விஷயங்களுக்கு எக்ஸெப்ஷன் உண்டு. ஆர்மி சம்மந்தப்பட்டு ராணுவ ரகசியம் இதெல்லாம் கேட்க முடியாது. பட் ஆனால் டிரான்ஸ்பரன்சியாக மீதி எல்லா கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், டாக்குமெண்ட்டு, மற்ற ஏதாவது டேட்டா வேணும்னா இதில் நம்ம வாங்கிக்க முடியும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அப்படிங்கிறது RTI ஆக்ட் 2005 எஃபெக்டிவ் 12th October 2005 ப்ரொமோட்டட் டிரான்ஸ்பரன்சி. அதாவது இந்த இடத்துல முக்கியமான வேர்டுங்கிறது இதுதான். என்ன அப்படின்னா, RTI ஆக்ட் எப்போ கொண்டாந்தாங்கன்னா 12th October 2005. ஸோ 2005ங்கிறத நான் வச்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவு எல்லாத்தையும் நான் வச்சுக்கலாம். எப்படின்னா, இப்போ 2ங்கிறதுக்கு 12 லாஸ்ட் நம்பர் 2 மேட்ச் ஆகுது. இந்த அக்டோபருங்கிறத O அப்படிங்கிறது நான் வச்சுக்கலாம். 5ங்கிறது ஆக்டோட இதாக நம்ம வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இது 12th October 2005 ப்ரொமோட்ஸ் டிரான்ஸ்பரன்சி. இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் இருக்குது, அதே சமயம் ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் இருக்குது. அடுத்து இதோட ரோல் என்ன அப்படின்னா, ஹேண்டில் கம்ப்ளைண்ட்ஸ் ஆன் டினைடு இன்ஃபர்மேஷன். அதாவது மக்களுக்கு கிடைக்காத மறுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வாங்கி ஹேண்டில் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது தான் இந்த கமிஷனுடைய வேலை. ஓகே, இதில் அப்பாயின்மெண்ட்ஸ் பாருங்க. சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அப்படின்னு 2 பேர் இருப்பாங்க. இன்ஃபர்மேஷன் கமிஷனர் ஒரு சீஃப் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுறது பிரசிடென்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க மேக்ஸிமம் ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் ஒன்லி அப்படிங்க நான் சொல்லியிருப்பேன். சரி, ஓகே, இதை இப்போ இவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணணும், டக்குன்னு யாராவது அப்பாயின்மெண்ட் பண்ண முடியுமா? முடியாது. அதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது. அந்த கமிட்டி என்ன செய்யும்? அப்பாயின்மெண்ட் பண்ணும். அந்த கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பான்னா, இன்க்ளூட் பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் பார்ட்டி, யூனியன் கேபினட் மினிஸ்டர். இவங்க 3 தான் இம்பார்ட்டன்ட் இல்லையா? இவங்க எல்லாத்தோட ஒப்புதல் பேரில் தான் இங்கே சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனரும் அப்பாயின்ட் பண்ணப்படுவாங்க, ஓகேங்களா? அதை அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட். ஓகே, அடுத்த இந்த RTI ஆக்ட் 2005ல் எத்தனை தடவை திருத்தங்கள் செஞ்சுருக்காங்க, அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா 2013 ஒரு தடவை, 2017 ஒரு தடவை, 2018 ஒரு தடவை. என்னென்னலாம் அப்படின்னா 2013 ஒரு தடவை அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு. என்னன்னா, எக்ஸ்க்ளூட் பொலிட்டிக்கல் பார்ட்டி சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சில விஷயம் அந்த கட்சிக்குள்ள இருக்க அந்த ரகசியங்கள் இருக்குல்ல, அதை கேட்டு வாங்கிட்டாங்கன்னா அது பிரச்சனை தான் இல்லையா? அதனால 2013 அந்த மாதிரி ஒரு ஆக்ட் எடுத்திருக்காங்க. எக்ஸ்க்ளூட் இதெல்லாம் விதிவிலக்கா விட்டுருக்காங்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். அடுத்த 2017 கேஸ் க்ளோஷர் ஆன் அப்ளிகன்ஸ் டெத். அப்ளிகண்ட் அப்படின்னா நம்ம தான். இப்போ யார் அப்ளை பண்ணணும், ஒருவேளை அப்ளிகண்ட் இறந்துடுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கேஸுக்கு க்ளோஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு 2017 ஆக்ட் போட்டிருக்காங்க, ஓகேவா? அடுத்த 2018 கவர்மெண்ட் கண்ட்ரோல்ஸ் டென்யூர் ரீப்ளேசஸ் ஃபிக்ஸ்டு 5 years. இதோட டெனூரை கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி மாற்றிருக்காங்க. ஃபிக்ஸ்டாக ரீப்ளேசஸ்னா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இதை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஓகேவா? ஸோ இதான் இந்த கமிஷனை பற்றின படிப்பு. இதில் CIC லாஜிக்கல் ஷார்ட்கட்டுங்கிறது சின்ன ஒரு ஷார்ட்கட் மாதிரி போட்டிருக்கேன். பட் பாருங்க எப்படின்னா, இப்போ RCIA ரிமெம்பர் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் அமெண்ட்மெண்ட்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் வச்சுக்கணும், ரிமெம்பர் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் அமெண்ட்மெண்ட்ஸ். இது என்ன அப்படின்னா, ரிமெம்பர்னா என்ன? RTI ஆக்ட் ஆர்க்கு சென்ட்ரலுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். இன்ஃபர்மேஷன் என்ன இன்ஃபர்மேஷன்? டினைட் பண்ண போகிற இன்ஃபர்மேஷன். அமெண்ட்மெண்ட்டு எத்தனாவது மாற்றிருக்காங்க. ஓகே, இது எல்லாமே தெரியும் நமக்கு, ஓகேவா? இதில் வர இயர்ஸ் பாருங்க, 2005, 2013, 2017, 2018. இதில் என்ன அப்படின்னா, இது ஈஸியாக ஒரு தடவை நான் சொல்கிறேன், அந்த கீழே இருக்க ஏரியா கூட போகலாம், இது கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இதிலே சொல்கிறேன் பாருங்க. CSC நியூமரிக்கல் ஷார்ட்கட் பாருங்க. இப்போ 2005ங்கிறத மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 12ஆம் தேதிங்கிறதுலேயே வந்துடுது. அக்டோபருக்கு O, 5க்கு RTI ஆக்ட் வந்துடுது, ஓகேங்களா? 5க்கு என்ன வந்துடுது? RTI ஆக்ட் வந்துடுது.
அடுத்த 2013, 17, 18 இதை நான் வச்சுக்கணும். இந்த ஒட்டுமொத்த சிஐசி நியூமரிக்கல் ஷார்ட்கட்டும் 7, 8 அப்படிங்கிற வார்த்தையில முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போ பாருங்க, 5ஓட 3 கூட்டிங்க 6, 7, 8, திரும்பி 7, 8 தான் வரும். ஓகேவா? திரும்பவும் 7, 8 தான் வரும். ஸோ ஓகேவா? ஸோ அப்போ இதை என்ன செய்யணும், இதை மட்டும் நான் வச்சுக்கினா போதும். 7, 8 இந்த கீழே போட்டுருக்கோம் பாருங்க, 7, 8, 17, 18 அவ்வளோதான். ஓகேவா? பேஸ்டான அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ல ஓகே ஆர்டி ஆக்டா 7, 8ல தான் முடியும். அது வேற எதுலையுமே முடிய வாய்ப்பு இல்லை. இந்த 2013ங்கிறது மட்டும் என்ன அப்படின்னா 5ஓட சேர்த்து 3 கூட்டினா அதுவும் 8ல தான் முடியும். ஓகே, அந்த 7, 8க்குள்ள முடிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, அடுத்து அப்படியே பாருங்க, பிளானிங் கமிஷன் பாருங்க. பிளானிங் கமிஷனோட வேலை என்ன? ஃபார்முலேட்டட் 5 இயர். ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷனால நமக்கு தெளிவா தெரியும், 5 ஆண்டு திட்டத்தை பிளான் பண்றதா அவங்களுடைய வேலை. ஓகேவா? ஸோ பிளானிங் கமிஷன் வந்து 5 இயர் பிளான் மேக் பண்றது. ரீப்ளேஸ்ட் பை நிதி ஆயோக் இன் 2015. இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிதி ஆயோக். பிளானிங் கமிஷன் ஷார்ட்கட் வந்து 5ல் முடியும். ஸோ ஏற்கனவே நம்ம ஆர்டி ஆக்டும் 5, பிளானிங் கமிஷனும் 5, இதெல்லாம் அப்படியே ஒரு கோர்வையாக படிச்சுட்டே வராங்க. ஓகேவா? அடுத்து இது ஷார்ட்கட்டு தேவையில்லை, 5 தான் முடியுது. ஸோ 5 இயர் பிளான் 2015 அவ்வளோதான். அடுத்த நிதி ஆயோக் என்னன்னு பாருங்க. நிதி ஆயோக் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. ஓகேங்களா? இதோட ரோல் என்னன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான அட்வைஸ் கொடுக்கறதும், எல்லாத்தையும் கோஆப்ரேட்டிவா சேர்ந்து ஒரு ஃபெடரலிசம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றது தான் இதோட வேலை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது ரோல் பாருங்களேன். கவர்மெண்ட் திங்க் டேங்க் ஃபார் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைஸ் அண்ட் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம், இதுதான் இதோட ரோலே. ஓகேங்களா? இதோட எக்ஸ் அஃபிஷியோ சேர்பர்சன் யாரு அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் இதோட சேர்பர்சனே நிதி ஆயோக், மறந்துடாதீங்க. இதோட ஃபங்க்ஷன் பாருங்க, வில்லேஜ் லெவல்ல பிளான் பண்றது, நாட்டோட பாதுகாப்பு, இன்டகிரேஷன், இன்க்ளூசிவிட்டி, குளோபல் பார்ட்னர்ஷிப்பு, இனோவேஷன், இன்டர் டிபார்ட்மெண்ட் ரெசல்யூஷன் ப்ரோக்ராம், இது எல்லாமே என்ன இதனுடைய செயல்பாடுகள் தான். சரிங்களா? ஸோ நிதி ஆயோக்ங்கிறது சின்ன விஷயம் கிடையாது, பெரிய விஷயம். இதில் எத்தனை டைப் ஆஃப் மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்க. கவர்மெண்ட் சைடில் இருந்து கவர்னிங் கவுன்சிலில் சீஃப் மினிஸ்டர் ஒரு மெம்பராக இருக்காரு, கவர்னர் ஒரு மெம்பராக இருக்காரு. அடுத்த ரீஜனல் கவுன்சில்ல இருந்து சேர்டு பை பிஎம் ஆர் நாமினி, ஒருவேளை பிஎம்ஓ அல்லது நாமினி யார் வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? அடுத்த பாருங்க, வைஸ் சேர்பர்சன் இருக்காங்க. அடுத்த ஃபுல் டைம் பார்ட் டைம் மெம்பர்ஸ் இருக்காங்க. எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் இருக்காங்க. அடுத்த சிஇஓ செக்ரட்டரி ரேங்க் எத்தனை பேர் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஎம் இன்க்ளூட் ஆயிட்டாரு. ஓகேவா? அந்த இடத்துல சேர்பர்சன் சொல்லி. ஓகேவா? அது விஷயமே இல்லை, பிஎம் மட்டும். அடுத்த வைஸ் சேர்பர்சன் இருக்காரு, சீஃப் மினிஸ்டர், அப்படியே அந்த சென்ட்ரல்லேருந்து அப்படியே கீழே வாங்க. பிரைம் மினிஸ்டர் சேர்பர்சனு, வைஸ் சேர்பர்சனு, சீஃப் மினிஸ்டர், கவர்னரு, ஃபுல் டைம் பார்ட் டைம் மெம்பரு, எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர், 4 பேர், மேக்ஸிமம் 4 பேர். அடுத்த ஒரு சிஇஓ செக்ரட்டரி ரேங்க் சீஃப். ஓகேங்களா? ஸோ சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான் சிஇஓ. ஓகேவா? ஓகே, செக்ரட்டரி ரேங்க்ல கம்பல்சரி இருக்கணும். இதை ஒரு சின்ன ஷார்ட்கட் மூலியமா நான் வச்சுக்கலாம். அப்படின்னா பிஎம் திங்ஸ் 7 பிளான்ஸ் 24 சிஇஓ. இதை ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். பிஎம் வந்து திங்க் பண்றாரு. ஓகேவா? 7 நாளும் பிளான் இருக்கணும். 24 ஹவர்ஸும் வேலை பார்க்குற மாதிரி ஒரு சிஇஓ இருந்தால் தான் இந்த நிதி ஆயோக் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நிதி ஆயோக் வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிஎம் திங்ஸ் 7 பிளான்ஸ் 24 சிஇஓ. ஓகே, இப்போ பிஎம்க்கு பிஎம் சேர்பர்சன், திங்க்ங்கிறது திங்க் டேங்கு, 7ங்கிறது 7 டைப் ஆஃப் ஃபங்க்ஷனு, 24 சிஇஓங்கிறது 2 டைப் ஆஃப் மெம்பர் இருப்பாங்க. 2 டைப் ஆஃப் கீழே ஓட்டு மெம்பருங்க, 2 டைப்ஸ் ஆஃப் மெம்பர், ஃபுல் டைம் பார்ட் டைம். அடுத்த மேக்ஸிமம் 4 எக்ஸிஓ மெம்பர் சிஇஓ ரேங்க். இது எல்லா வார்த்தையும் இதுக்குள்ள இன்க்ளூட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அதான். ஸோ பிளானிங்கோட இதுதான். ஸோ ஈஸியாக நம்ம ரீகால் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஷார்ட்கட்டு, இதை படிச்சிங்கனாலே போதும். அடுத்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அரசியல் கட்சிகள், நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கு நம்ம நாட்டில். பட் எது தேசிய கட்சி, எது மாநில கட்சி, எது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, எது அங்கீகரிக்கப்படாத கட்சி அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதான் இப்போ நேஷனல் பார்ட்டி கிரைட்டீரியானா, இது வந்து தேசிய கட்சி அப்படின்னா அவங்க ஒரு நாம்ஸ் வச்சிருக்காங்க. அந்த நாம்ஸுக்குள்ள உள்ளடக்கியதான் தேசிய கட்சி. ஓகேவா? மாநில கட்சிக்கு அவங்க ஒரு நாம்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ நேஷனல் பார்ட்டியா இருந்தா அட்லீஸ்ட் 6% வேலிட் ஓட்ஸ் வாங்கியிருக்கணும். எதுல அப்படின்னா எலெக்ஷன்ல 4 ஸ்டேட்டுக்கும் மேல, அட்லீஸ்ட் ஒரு 4 ஸ்டேட்டுக்கு மேலேயாவது 6% ஓட்டாவது வாங்கியிருக்கணும். அதோட சேர்த்து ஒரு 4 லோக்சபா சீட்டும் வாங்கியிருக்கணும். ஸ்டேட் பார்ட்டியா இருந்தா
அந்த ஸ்டேட் எலெக்ஷன்ல அட்லீஸ்ட் ஒரு 6% ஓட்டாவது அந்த ஸ்டேட்ல வாங்கியிருக்கணும். அட்லீஸ்ட் 2 அசம்பிளி சீட்டாவது வாங்கியிருக்கணும். லோக்சபாங்கிறது பார்லிமெண்ட், அசம்பிளிங்கிறது நம்ம ஸ்டேட் அசம்பிளி. ஓகேவா? இதுதான் அது அந்த கிரைட்டீரியா. அடுத்த ரெகக்னைஸ் நேஷனல் பார்ட்டிஸ்லாம் என்னென்ன? பிஎஸ்பி, பிஜேபி, சிபிஎம், ஐஎன்சி, என்பிபி, ஏஏபி. ஓகேவா? இந்த கட்சி எல்லாமே ரெகக்னைஸ்டு நேஷனல் பார்ட்டிஸ். ஒரு தடவை குரூப் 1லயால் என்ன எக்ஸாம் தெரியல, இந்த கட்சியோட யானைய சின்னமா வச்சிருக்க கட்சி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. யானைய சின்னமா வச்சிருக்க கட்சி எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பார்த்தீங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட் இருக்கு. என்ன அப்படின்னா, கீழே நம்பர்ஸ் வந்து கூட தேவையில்ல. இந்த 6-4-6-2 இது ஷார்ட்கட் வச்சு இந்த இடத்துல போட்டிருக்கேன். 6-4-6-2ங்கிறது. இந்த ஷார்ட்கட் பாருங்க. பிஎஸ்பி ஃபர்ஸ்ட் கட்சி என்ன? பிஎஸ்பி தானே? பிஎஸ்பி. அதில் எஸ் பாருங்க, தும்பிக்கை மாதிரியே இருக்கா? அப்போ எலிஃபண்ட். எலிஃபண்ட்டுக்கு எத்தனை காலு? 4 காலு. கடைசி 4ஆம் நம்பர் முடியுதா? இதுதான். அடுத்த இது நமக்கு நல்லா தெரிஞ்ச கட்சி பிஜேபி. பிஜேபி எடுத்து லோட்டஸ்னு ஓரளவு தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? லோட்டஸில் ஓ இருக்கா? இங்கேயும் ஓ இருக்கு. ஓகேவா? ஓகே. அடுத்த பிஎம், சிபிஎம், கம்யூனிஸ்ட் அந்த கட்சி சிபிஎம். அது தெரியும். அந்த கொடியிலே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா ஹேமரும் அந்த அருவா மாதிரி இருக்கும் இல்லையா? அது ஹேமர் இருக்கு. இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி இருக்கு. என்னன்னா, கம்யூனிஸ்டுங்கிறது தொழிலாளர்கள் தான். ஓகேவா? தொழிலாளர் வர்க்கம் வந்து எத்தனை மணிக்கு ஒரு வேலைக்கு போனால் எத்தனை மணிக்கு வருவாங்கன்னா 4 மணிக்கு தான் வருவாங்க இல்லையா? 4 PM. காலைல வேலைக்கு போனால் 4 PM தான் எல்லா வேலையும் முடியும். ஓகேவா? ஓகே. அடுத்து என்ன கட்சி? ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகே. இந்தியா இன் ஹேண்ட். இன்னா என்ன? உள்ள கை. ஓகேவா? இன் ஹேண்ட்ல எத்தனை விரல் இருக்கு? 5 விரல் இருக்கா? அவ்வளோ. ஹேண்டுக்கு 5. அடுத்த பீக்கு புக்கு என்ன கட்சின்னு பார்த்துருவோம். என்பிபி. என்பிபி புக்கு. இந்த பியை இப்படி பாருங்க. 9ங்கிறது அப்படியே பி இப்படி வருது, 9 இப்படி வருது. இது ரெண்டுக்கும் ரிலேட்டட் இருக்கு. ஓகேவா? அதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஏங்கிறது ஆம் ஆத்மி கட்சி. ஏ ரூம். ஏங்கிறது ஆம் ஆத்மி கட்சி. ரூம்ங்கிறது விளக்கமாறு. ஓகேவா? இப்போ ரூம் நம்ம இதில் கூட்டுவோம், விளக்கமாறு தான் கூட்டுவோம். ரூம் வந்து விளக்கமாறு தான் கூட்டுவோம். ஓகேவா? ஸோ ஓரளவு ஷார்ட்கட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஓரளவு ஷார்ட்கட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு ஷார்ட்கட்டையும் பாருங்கள். ஷார்ட்கட்டை பார்த்துட்டே இருக்கும்போது கீழே சின்ன சின்ன ஷார்ட்கட் போட்டிருப்பேன். அதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க்லேயே பிடிஎஃப் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அதை டவுன்லோட் பண்ணி படிங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.